கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பிரிஸா இது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2016 மாடல். இந்த வண்டியில் நான் ஒரு கிளச்சோட ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனோட ஒர்க்கை நான் பண்ணுறேன். இதோட கியர் பாக்ஸும் அதே மாதிரி ஃப்ரேமை நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் சுத்தமாக போயிட்டுருக்கு. ஸ்டேரிங்கோட நாய்ஸும் ரேக் கம்பெனியோட நாய்ஸாக இருக்குது. அதே மாதிரி பேலன்ஸ் ராடு லிங்க் பூஷ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். கிளச் பிளேட்டோட கண்டிஷன் பாருங்கள். கிளச் ரிலீஸ் பேரிங்க இதில் போயிட்டுருக்கு. இந்த பிரிஸாவோட பார்ட்ஸ் எல்லாமே நான் இதுக்கப்புறம் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரேமு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டு சாக் அப்சர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறேன். அந்த சாக் அப்சரோட ப்ரைஸ் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லோயர் ஆமும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். லோயர் ஆமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறேன். லோயர் ஆமோட ரேட்டு இது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கிளச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டு கவர் சிம்பிள் ரெண்டுமே இந்த கிட்டாக இருக்குது. கிளச்சி பிளேட்டு கவர் சிம்பிள் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சி அசம்பிள் கிளச்சி சிலிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். கேலிப்பர் பின்னோட ரேட் இது ஃப்ரெண்ட்ஸ். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ராடோட லிங்க்கும் அதே மாதிரி ஸ்டெபிளைசர் ராடு புஷ் டைமிங் செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆம் ரெண்டுத்தையும் நான் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறேன். இந்த பிரிஸாவோட ஸ்டேரிங் பாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். அந்த ஸ்டேரிங் பாக்ஸ் அசம்பிளோட ரேட்டு பாருங்கள் 9400 ஆகுது. இப்போ நான் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிஸாவோட லோயர் ஆம் ஃப்ரேமில் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் ராடு லிங்க் அதே மாதிரி லோயர் ஆம் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வண்டியில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிஸாவோட டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த டைமிங் செயின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட பழைய டைமிங் செயினும் அதே மாதிரி ஆயில் பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ டைமிங் செயினோட பார்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிரிஸாவோட டைமிங் செயின் கிட்ட பாருங்கள். ஒரு கேம் கியர் அதே மாதிரி கிராங்க் கியர் டைமிங் செயின் வரும். அதே மாதிரி டென்ஷனர் ரசம்பளம் கேட்ரும் 2 வரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்பை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஆயில் பம்போட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விஃப்ட்டோட இன்ஜினுக்கும் இந்த இன்ஜினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமிங் செயின் தான், சேம் பார்ட்டு தான். அதனால் இப்போ நான் அதே ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வரும். இப்போ நான் இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயினோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். இந்த டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.